கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சின்ன காணொளி மூலமாக உங்கள் யாவரையும் நேரடியாக சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சந்தோஷமான காரியம், நம்முடைய கோயம்புத்தூர் ஆறுதலின் தோட்டத்திற்காக, நம்முடைய தேவனின் அன்பு ஊழியங்களுக்காக ஒரு சின்ன இடம் பார்த்து, இப்போ தான் ஒரு 42 சென்ட் நாங்கள் பார்த்து அந்த இடத்துல நின்று தான் இந்த காணொளியை இப்பொழுது நாங்கள் பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பார்க்குறது தான் அந்த இடம். சுற்றி 3 சைடு காம்பவுண்ட் வால் போட்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு போர்வெல் எடுத்திருக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. மீதி எல்லாம் ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டு அழகாக இந்த இடம் நமக்காகவே ஆண்டவர் ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போ தான் சும்மா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நின்று இந்த பதிவை உங்களுக்காக நாங்கள் பதிவிடுகிறோம். இது மட்டும் இல்லை, இது வாங்கின உடனடியாக நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ரேயர் ஹால், ஒரு ஆறுதலின் கூடாரம், டபர்னக்கிள் ஆஃப் கம்ஃபர்ட் ஒன்று இந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய கிருபையினால் கட்ட போகிறோம். இது கண்டிப்பாக தேவனுடைய பாதுகாப்பின் பேழை. இங்கே வருகிற ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய கிருபையினால் பாதுகாப்பாக வாழும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு விசாலத்தை கொடுத்து, எங்களுக்கு யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை மகிமையாக செய்வதற்கு ஒரு இடம் தேவை என்று அறிந்து ஆண்டவர் இந்த இடத்தை எங்களுக்கு முன்குறித்து வைத்தீர். அதற்காக உமக்கு நன்றி. இது டபர்னக்கிள் ஆஃப் கம்ஃபர்ட் என்று ஆண்டவர் சொல்லுகிறீர். உமக்கு நன்றி. இது ஒரு ஆறுதலின் கூடாரம், ஆறுதலின் தோட்டம். இங்கு வருகிற ஜனங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கும்படிக்கு இதில் ஒரு பெரிய ஆறுதலின் கூடாரத்தை நீரே எங்களுக்கு கட்டி தருகிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இதற்காக கொடுக்க போகிற பிள்ளைகள், இதற்காக விதைக்க போகிற பிள்ளைகளை அட்வான்ஸாக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவங்க மனசில் நான் 1 சென்ட் இடம் ஆறுதலின் கூடாரத்துக்கு வாங்கி கொடுக்குறேன், இல்லை நான் 1/2 சென்ட் இடம் வாங்கி கொடுக்குறேன், இல்லை நான் 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி கொடுக்குறேன் என்றெல்லாம் யாராவது முன் வந்து ஆண்டவருடைய ஏவுதலின்படி கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக அட்வான்ஸாக இந்த இடத்துல நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு சாலமோன் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டினபடியினாலே அவனுக்கு வீட்டை கட்டி கொடுத்த ஆண்டவர், இதில் விதைக்க போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பெரிய அரண்மனையை கட்டி கொடுத்து அவர்களை நீர் கனம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். கொடுக்கிற பிள்ளைகள் மட்டுமல்ல, இதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள். ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்க முடியலைனால மனசில் ஒரு ஆசை, எங்கள் ஐயாவுக்கு இப்படி ஒரு அருமையான இடம் இந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு வேணும்னு ஆசைப்படுகிறவருடைய மனசே காணிக்கையாக ஏற்றுக்கொண்டு பல மடங்காக பெருக பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே எங்கள் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்த இடத்துல நாங்கள் நின்று விசுவாச அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு கொஞ்ச நாட்கள் தான் இது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளால் பரலோகம் மதகளை திறந்து இந்த இடத்தை நீங்கள் ஆசீர்வதித்து எங்களுக்கு வாங்கி தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இது இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள், சுற்றுமட்டும் உள்ள எல்லா கிராமங்கள், பட்டணங்கள், மாவட்டங்களில் இருக்கிற எல்லாருக்கும் பரலோக தேவனுடைய தாய் வீடாக இந்த இடத்திலிருந்து செயல்பட போகிறதற்காக உமக்கு நன்றி. இதில் இன்வெஸ்ட் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு தாய் வீடாகவே கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.